ஞானஸ்நானம் 3 பகுதிகளாய் பிரிக்கப்பட்டது. முதலாவது யோவானால் கொடுக்கப்படுகிற ஜலத்தினாலே உண்டான ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை 99% கிறிஸ்தவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு ஒரு ஞானஸ்நானம் உண்டு. அது ஒரே ஞானஸ்நானத்தினுடைய பகுதிகள். முதலாவது பரிசுத்த ஆவியானவரால் பெறப்படுகிற ஞானஸ்நானம். அதற்கு பிற்பாடு அக்கினியினால் பெறப்படுகிற அக்கினி அபிஷேகத்தின் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானத்தையும் நாம் பெற்றிருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிடுவோம் பாருங்க. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே நுழைந்து தேவனுடைய பாதத்திலே கிருபாசன தண்டையிலே விழுந்து கிடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் தன்னை தண்ணீரினாலே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய நிழலாட்டமாகி இந்த கிருபையின் காலத்திலே ஒரு மனிதன் பரம அழைப்பை ஏற்றுக்கொண்டு பரத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாமும் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். ஆனா அந்த ஜலத்தினாலே பெறப்படுகிற ஞானஸ்நானம் இருக்கு பாத்தீங்களா, அது மிகவும் சுலபம். ஏதாவது ஒரு ஊழியர் இடத்துல போயிட்டு, பாஸ்டர் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவரை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே போதும், பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமாகும் பொருட்டு அந்த ஊழியர் உங்களை ஞானஸ்நானத்திற்குள்ளாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அது மிகவும் சுலபம். ஆனால் அதற்கு பிற்பாடு நாம் வாசித்த பரிசுத்த ஆவியானவரினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் என்று ஒன்று உண்டு. ஊழியர்களினாலே ஞானஸ்நானத்தை சுலபமாக பெற்றுக்கொண்டு விடலாம். ஆனா ஊழியத்தை ஸ்தாபித்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தினாலே ஒருவன் ஞானஸ்நானம் பெறுகிறது, அது அரிதான காரியம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா.